நூற்றாண்டு மற்றும் சாதி ஒழிப்பு குறித்த இந்த கருத்தரங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கடந்த ஒரு வாரமாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்க, ஒரு வாரம் 10 நாட்களாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உரையாடல்கள், அரசியல் சொல்லாடல்கள், இவைகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது தோழர் பாண்டியன் அவர்கள் இங்கே ஜாதி ஒழிப்பு, பிறவி இழிவு, இந்து மத ஒழிப்பு போன்ற சொல்லாடல்கள் எல்லாம் பயன்படுத்தியதை வைத்து பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு மலைப்பிரசங்கம் போலத்தான் எனக்குப்பட்டது. எந்த வகையில் சொல்கிறேன் என்று சொன்னால், இயேசு பேசியது மலைப்பிரசங்கம் பேசியது அரபிக் மொழி. அப்படி ஒரு மொழியில் பேசியதை போலத்தான் நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள். காரணம், நாம் ஒரு எங்கோ 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 சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு வார காலமாக, ஒரு 10 நாட்களாக நான் இந்த விழாவிற்கு வருவதற்கு மிக 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 மனச்சோர்வோடு தான் நான் இருந்தேன். மிகுந்த மனச்சோர்வோடு நான் இருந்தேன். இங்கே காரணம், இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் தோற்று போகிறார்கள் என்பதற்காகவோ, அல்லது அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்களே என்பதற்காகவோ, இவர்கள் தோற்று விட்டார்களோ என்ற கவலை இதோ அல்ல. ஒரு வெற்றி தோல்விக்கு பின்னால் அந்த சமூகம் என்ன விதமான உரையாடல்களை நிகழ்த்துகிறது என்பது மிகவும் அவசியம். இங்கே நிகழ்த்தக்கூடிய இந்த உரையாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அரசியல் அதிகாரம், யாருக்கு எத்தனை எம்எல்ஏ, யாருக்கு எந்த பதவி, நீங்கள் பதவியில் இருந்த போது என்ன செய்வீர்கள், நீங்கள் பதவிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள், உங்களுக்கு நீங்கள் இத்தனை பேருக்கு பதவி கொடுத்திருக்கிறார், பதவிகளை பற்றியும் அரசியல் அதிகாரத்தை பற்றி மட்டுமே இங்கே உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த சமூக அரசியல் பற்றிய பேச்சு, சொல்லாடல் என்பது, உரையாடல் என்பது முற்றிலுமாக நின்று போயிருக்கு. இனி அதை பேசுவதற்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அதற்கான அந்த ஸ்பேஸ் இங்கே இருக்குமா என்கிற ஒரு மிகுந்த கவலையில் தான் நான் இருந்தேன். அதையெல்லாம் கேட்பதற்கு யார் இங்கே இருக்க போகிறார்கள் என்பதே எனக்கு புரியாத நிலையில் தான் இருந்தேன். காரணம், இங்கே இப்படி ஒரு சமூக இழிவே நமக்கு இல்லாதது போலத்தான் எல்லோருமே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சூத்திரன் என்கிற இழிவு, பஞ்சவன் என்கிற இழிவு என்பதே இல்லாத ஒரு சமூகம் போல, ஏதோ மிக ஆழ்வதற்காகவே பிறந்து ஆட்சியிலிருந்தே அந்த ஆட்சி அதிகாரத்திற்காகவே, அரசியல் அதிகாரத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை போலத்தான் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே ஆணிவேராக இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தையே இயக்கக்கூடிய அந்த ஜாதி பற்றியோ, அந்த ஜாதியை தாங்கி நிற்கக்கூடிய அந்த மதம் பற்றியோ, அந்த மதத்தை தாங்கி நிற்கக்கூடிய வேத உபரிடத அந்த புத்தகங்களை பற்றியோ, அல்லது பாட்டுநீதியை பற்றியோ எந்த ஒரு உரையாடலுமே இங்கே இல்லாமலே போய்விட்டது. அதற்கான இடம் என்பதே இல்லாமலே போய்விட்டது. ஒரு 90களிலே தூர்தர்ஷனிலே ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்த ஞாபகம் எனக்கு ஒன்று. பாக் பகதூர் என்பது அந்த படத்தினுடைய பெயர். ஒரு மராத்தி திரைப்படம், புததேவ் தாஸ் குப்தா என்பவருடைய திரைப்படம். இந்த சூழல் எப்படி இருக்கிறது என்று நான் சொல்றேன். அந்த படத்திலே ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்திலே வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா வரும். ஒரு வாரம் நடக்கும் திருவிழா. அந்த திருவிழாவிலே ஒருவன், அவன் தான் கதாநாயகன். அந்த ஒரு வாரமும் அவன் வருடம் வருடம் புலி வேடம் கட்டி அவன் ஆடுவான். அவன் புலி வேடம் கட்டி ஆடுவதை பார்ப்பதற்கு ஊரெல்லாம், மக்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு வாரம் வந்து 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 பார்ப்பார்கள். அவனுக்கு அதில் மிகப்பெரிய பெருமை உண்டு. நாம் ஒரு புலி வேடம் கட்டி ஆடுகிறோம், நம்மை மக்கள் எல்லாம் பார்க்கிறார்களே. அப்படி ஒரு வருடம் அந்த ஊருக்கு திருவிழா வரும். அவனும் புலி வேடம் எல்லாம் போட்டு தயாராக நிற்பான். ஆனால் அதே நாளில் அந்த ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வரும். அந்த சர்க்கஸிலே அவர்கள் ஒரு நிஜ புலியை கொண்டு வருவார்கள். அந்த நிஜ புலி கூட்டுக்குள்ளே இருக்கும். இவன் பார்த்தவன் மக்கள் எல்லாம், இவனிடம் நின்று கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அங்கே ஓடுவார்கள். நிஜ புலியை பார்ப்பதற்கு ஓடுவார்கள். ஒரு நாள் ஓடுவார்கள், 2 நாள் ஓடுவார்கள். இதில் யார் புலி, இதில் யார் புலி வேடம் போட்டவன் என்பதை நீங்கள் தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது யோசித்துக் கொள்ள வேண்டும். நிஜமே அதுவரை புலி வேடம் போட்டுக்கின்றதை நிறுத்திவிட்டு, மனிதனை பார்ப்பதை நிறுத்திவிட்டு நிஜ புலியை பார்ப்பதற்கு மக்கள் எல்லாம் ஓடிவிடுவார்கள்.
இவனை அதுவரை காதலித்துக் கொண்டிருந்த காதலியும் கூட அங்கு நிஜ புலியை பார்ப்பதற்கு போய்விட்டார். இவருக்கு கோபமாக வரும். என்ன செய்வான்? அவர்கள் எல்லாம் அந்த புலியை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்து நின்று கத்துவான். அட மக்களே, இதுவரை என்னைத்தானே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள், இப்போது போய் அந்த புலியை போய் பார்க்கிறீர்களே. மக்கள் திரும்ப மாட்டார்கள், புலியையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அவன் சொல்லுவான், அந்த புலிக்கு என்னை போல் பேச தெரியுமா, என்னை போல் ஆட தெரியுமா, ஆனால் நீங்கள் அந்த புலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேக வேகமாக அந்த கூண்டுக்குள் புகுந்து அந்த புலியோடு சண்டையிட்டு செத்து போவான். இது யார் புலி, யார் புலி வேடம் போட்டவர் என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கேயும் கூட புலி கவலைப்படுகிறது, புலி வேடம் போட்டவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஆனால் அந்த புலியை கொண்டு வந்த சர்க்கஸ்காரனை பற்றி யாருமே யோசிப்பதில்லை. சர்க்கஸ்காரர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் தான் புலியை கொண்டு வந்து காட்டுகிறது. அதுவும் கூண்டுக்குள் இருக்கும் புலிதான். ஏதோ புதிதாக புலி வந்து விட்டது என்று நாம் போய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் கூண்டுக்குள் இருக்கும் புலிதான். ஆனால் அந்த புலியை கொண்டு வந்த சூத்திரதாரியை நாம் மறந்து விடுகிறோம். அந்த சூத்திரதாரி தான் பிறகு இழிவோடு நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கும் இந்து மதம் என்பது. இந்து மதத்திற்கு பார்ப்பனியம் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், சாதிகள் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் கூட நீங்கள் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி வேண்டுமானும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். இந்த இழிவை பற்றித்தான் நாம் பேசுவதையே மறந்துவிட்டோம். எனக்கு ஆழ்ந்த வருத்தம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தேர்தலில் தோல்வியுற்றிருக்கிறார், தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். தோல்வியுற்ற போது திரும்ப அந்த தேர்தலில் தோற்ற இன்னொரு தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று தோற்ற இடத்தில் தன் தோல்வியை, தன்னுடைய சொந்த தோல்வியை போய் அவர் அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த சமூகம் தோற்ற அந்த இடத்திலிருந்து அவர் இந்த சமூகத்தின் தோல்வியை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமூகத்தின் தோல்வியை காரணத்தை அவர் தேடிக்கொண்டிருந்தார். டாக்டர் அம்பேத்கரிடம் கேட்ட போது அவர் சொன்னார், மனவருத்தத்தோடு கேட்ட போது அவர் சொன்னார், இன்னொரு குட்டையிலே போய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மகனே நீ வா இந்த குளத்தில் வந்து தேடி என்று மகத் குளத்தில் என்னை தேடச் சொன்னார். மகத் குளத்திற்குள் தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் இருக்கு. மகத் குளத்தை பற்றி பேசும்போது ஐயா பெரியார் அவர்களுடைய அந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி நாம் இரண்டையும் இணைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது இரண்டும் நம்முடைய இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இந்த அரசியல் அதிகாரங்கள் என்ன செய்யும், இது நம்முடைய பிறவி இழிவை ஒழித்து விடுமா, நம்முடைய சமூக விடுதலையை கொடுத்து விடுமா என்பதற்கான அத்தனை விடுதலையும் இந்த இரண்டு போராட்டங்களிலுமே இருக்கு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்வார்கள், கோயிலுக்கு போனால் குளத்திற்கு போனால் தீர்வு கிடைக்கிறது. உண்மையிலேயே நமக்கு மகத் குளத்திற்கும் அந்த வைக்கம் கோயிலுக்கு போனால் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த உரையை நான் இரண்டு அந்த நிகழ்வுகளையும் இணைத்து நான் பேச விரும்புகிறேன். தொடர்வர்கள் சொன்னது போல அந்த மகத் குல போராட்டத்தை நாம் விரிவான ஒரு முறையாக நிகழ்த்தி இருக்கிறோம். அது தலித் முரசிலே வந்திருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். மிக சுருக்கமாக நான் பேசிவிடுகிறேன். மகத் என்பது அந்த மகாராஷ்டிரத்திலேயும் அந்த கொங்கன் பிரதேசத்திலே இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த குளம் தான் சாவ்தார் குளம் என்று பெயர். அந்த குளத்திலே எல்லோரும் போய் நீர் அருந்தலாம், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீர் அருந்தலாம். அந்த ஊரிலே தாழ்வர்க்கமாக இருக்கக்கூடியது அந்த பார்ப்பனர்கள். ஒவ்வொரு ஊரை போலவே பார்ப்பனர்கள் இருப்பார்கள். அந்த சிற்பவன் பார்ப்பனர் என்று சொல்வார்கள். சிற்பவன் பார்ப்பனர்களை அந்த மகாராஷ்டிரா மாநிலத்திலே கோப்ரா என்று அழைப்பார்கள். பாம்பு, கோப்ரா என்றால் பாம்பு. உண்மையை சொல்ல போனால் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதாக ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், நீ பாம்பையும் பாப்பானையும் கேட்டால் பாம்பு. அது ஐயா சொன்னது இல்லை, ஐயா பெரியார் சொன்னதில்லை. இந்த சிற்பவன் பார்ப்பனர்களுக்கு கோப்ரா என்கிற பெயரை வைத்து அவர்களை பாம்பு என்று அந்த மக்கள் சொல்வார்கள். அதை வைத்து அங்கே மகாராஷ்டிரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பழமொழி, அதுதான் அவர்களை கோப்ரா என்று அழைக்கிறார்கள். அதே ஊரிலேயே மராத்தாக்கள் இருக்கிறார்கள், காயஸ்தர்கள் இருக்கிறார்கள், அதுபோக மகர்கள் இருக்கிறார்கள். மகர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள். அந்த சாவ்தார் குளத்திலே எல்லோருமே போய் நீர் எடுக்கலாம். அதாவது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட அந்த குளத்திலே போய் நீர் அருந்தலாம். இன்னும் சொல்ல போனால்
அங்கே தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை திண்ணத்தகாத மக்களாக இருக்கக்கூடிய மகர்களுடைய ஆடு மாடுகள் கூட அங்கே போய் நிறுத்தலாம். ஆனால் மகர்கள் மட்டும் அங்கே போய் நிறுத்த முடியாது. இந்த காலகட்டத்தில் 1923 எஸ்கே போலே என்கிறவர் மும்பை சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அவர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதை அரசு நிறைவேற்றுகிறார். அதாவது அரசு உதவி பெறும் எந்த ஒரு பொது இடத்தையும் யாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதை யாரும் தடுக்க கூடாது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அது இந்த குளத்திற்கும் பொதுவும். அந்த அரசாங்கம், மும்பை அரசாங்கம் மகனுடைய முனிசிபாலிட்டிக்கும் அவர்கள் இந்த தீர்மானத்தை அனுப்பி இதை நீங்க நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். கவனியுங்கள், அரசு அதிகாரம், ஒரு அரசு உத்தரவு தெரிவிக்கிறது, அதை போய் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இன்னொரு சின்ன அரசு முனிசிபாலிட்டிக்கும் சொல்லுகிறது. அந்த இரண்டு அரசுகளாலும் அதை நிறைவேற்றவே முடியவில்லை. மகத் முனிசிபாலிட்டியிலே டிப்னிஸ் என்பவர் இருக்க, சுரேந்திரநாத் டிப்னிஸ் என்பவர் தான் சேர்மன். அவர் தான் இந்த முனிசிபாலிட்டியுடைய சேர்மன். அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். போரே தீர்மானத்தை ஒட்டி மகத்திலே இருக்கக்கூடிய சாவதார் குலத்திலே அனைவரும் நீரருந்தலாம் என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த தீர்மானம் வெற்றி பெறுகிறது. அப்படி இருந்தும் அந்த அரசியல் அதிகாரமும் அதை செயல்படுத்த முடியவில்லை. அப்படி மக்கள் அங்கே நீரருந்த அனுமதிக்கப்படவில்லை. அரசு ஒரு உத்தரவு போடுகிறது, மீண்டும் நீங்கள் நீரருந்த அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நிதிகளையும் நிறுத்திவிடும் என்று சொல்றது. அப்போதும் கூட அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் ஜாதி இந்துக்களும் அனுமதிக்கவில்லை. அம்பேத்கர் அவர்கள் சொல்வாரே, உங்களுக்கு சட்டம் எத்தனை உரிமைகளை வேண்டுமானாலும் வழங்கலாம், ஆனால் இந்த சமூகம் அதை அங்கீகரிக்கவில்லை. அப்படி இத்தனை அரசியல் அதிகாரங்களும் சொல்லியும் அங்கே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த சூழலில் அந்த ஊரை சேர்ந்த மோரே என்கிற ஒரு சிறுவர், ஒரு பத்தாவது ஒரு மெட்ரிகுலேஷன் முடித்த ஒரு மாணவன் டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றி கேள்விப்படுகிறார். அவர் படித்த படிப்பு, அவருடைய வேதனை எல்லாம் கேள்விப்பட்டு அவரை இங்கே மகத்துக்கு அழைத்து வந்து இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. அதனால் மும்பைக்கு போய் அந்த அவர் மோரே என்பவரும் அங்கே இருக்கக்கூடிய துக்காராம் என்பவர் இணைந்து போய் டாக்டர் அம்பேத்கரை அழைப்பதற்காக போகிறார்கள். சாம்பாஜி கெய்க்வாட் துக்காராம் என்பவர் போய் அவரை அழைப்பதற்காக போகிறார்கள். மீண்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீரருந்த வேண்டும் என்கிற போராட்டத்திற்காக அவர் அழைக்கவில்லை. இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் வேண்டும் என்பதற்காக டாக்டர் அம்பேத்கரை அவர் அழைப்பதற்காக போகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. சிறுவர்களாக இருக்கு, இந்த பையன் சிறுவனாக இருக்கிறான் எப்படி, ஆனால் அவருக்கு துக்காராம் அவர்களை தெரியும். அதனால் சரி பார்த்து விட்டு பார்ப்போம் என்று அவர் யோசிக்கிறார். அவருடைய நண்பர்கள் எல்லாம் அனுப்பி அங்கே எப்படி இருக்கிறது நிலவரம் என்று பார்க்கிறார்கள். அவர்களும் வந்து இல்லை நீங்கள் வரலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவர் மகத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு 3 வருடம் எடுத்துக்கொண்டார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கு முன்னால் மகத்திற்கு அவர் வந்ததும் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகத்திற்கு வருகிறார். இதுதான் முதல் மகத் போராட்டம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மகத் போராட்டமாக கூட இல்லை, அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ், அது ஒரு மாநாடு, கொலாபா பகிஷ்கிருத் பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. அந்த பெயரில் தான் டாக்டர் அம்பேத்கரை அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு டாக்டர் அம்பேத்கர் தலைவராக வருகிறார்கள். முதல் நாள் மாநாட்டில் 2 நாள் மாநாடு போடுகிறார்கள். மார்ச் 19, 20. முதல் நாள் மாநாட்டில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றுகிறார். அவருடைய உரை என்பது அங்கே இருக்கக்கூடிய தீண்டப்படாத மக்களுடைய ஒரு பொருளாதார வாழ்வு, அதை மேம்படுத்துவதற்கான ஒரு பேச்சாக மட்டுமே இருக்கு. அதாவது அதற்கு முன்பாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய தீண்டப்படாத மக்களை எல்லாம் முன்பு பிரிட்டிஷ் படையில இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை, அவர்களை சேர்ப்பது கிடையாது. அதனால் இன்றைக்கு அவர்கள் நலிந்து போய் பிச்சை எடுப்பவர்களாகவும் இறந்த மிருகங்களை தூக்குபவர்களாகவும் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனை சரி, கல்வி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்
அவர்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறார். நீங்கள் முதலில் இறந்த செத்த மிருகங்களை தூக்குவதை நிறுத்துங்கள், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், விவசாயம் செய்யுங்கள், வேலைக்கு போகாமல் இருக்காதீர்கள். இப்படித்தான் அவர் பேசுகிறார். அந்த மாநாடு முடிந்த பிறகு 33 தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். அந்த 33 தீர்மானங்களும் யாரை நோக்கியதாக இருக்கிறது என்று சொன்னால் 3 பேரை நோக்கியதாக இருக்கிறது. ஒன்று தீண்டப்படாத மக்கள், இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய தீண்டப்படுகிற மக்கள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு நாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மூன்றாவது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு. இந்த 3 பேருக்கும் கோரிக்கையாக 33 தீர்மானங்களை அவர் நிறைவேற்றுகிறார். தீண்டப்படாத மக்களுக்கு இதைத்தான் திரும்பவும் சொல்கிறார். உங்களுடைய கல்வி கற்றுக்கொள்ளுங்கள், பெண்களை 15 வயதிற்கு குறைவாக அல்லது ஆண்களை 20 வயதிற்கு குறைவாக திருமணம் செய்து கொடுக்காதீர்கள், செத்த மிருகங்களை தூக்குவதை நிறுத்துங்கள், குடிப்பதை நிறுத்துங்கள், பணிக்கு செல்லுங்கள். இப்படி தீண்டப்படாத மக்களுக்கு அதை சொல்லுகிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், நீங்கள் தீண்டப்படாத மக்கள் உங்களிடம் ஏதாவது ஒரு உதவி கேட்டு வந்தால் அதை செய்யுங்கள், அவர்களை வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய கல்விக்கு உதவுங்கள், பொது இடங்களில் அவர்கள் நுழைய முடியும் என்கிற ஒரு சட்டம் இருந்தால் அதை நீங்கள் தடுக்காதீர்கள். இது ஒன்றுதான் கொஞ்சமாவது அந்த மகத் குலத்தின் அந்த அதற்கு சமமாக வருகிறது. அதுவும் கூட ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக அதையும் ஒரு ஒன் ஆஃப் இதுதான் அந்த தீர்மானம். பிறகு நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் அவர்கள் செய்து கொண்டால் அதை அனுமதியுங்கள். இதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக அரசுக்கு நீங்கள் தீண்டப்படாத மக்களை திரும்பவும் அந்த இராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், மது விலக்கை கொண்டு வாருங்கள், இல்லைதான் அவர்கள் குடிப்பார்கள், செத்த மிருகங்களை யாருமே தூக்கக்கூடாது என்கிற சட்டத்தை கொண்டு வாருங்கள், கல்வி நிலையங்களை நீங்கள் திறவுங்கள், அவர்களுக்கு கல்வி கொடுங்கள், ஸ்காலர்ஷிப் கொடுங்கள். இப்படி இது 3 பேருக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு 33 தீர்மானம் நிறைவேற்றுகிறார். இந்த 33 தீர்மானத்தையும் ஆதரித்து பேசுவதற்காக 2 பிற்படுத்தப்பட்ட அந்த ஊரை சேர்ந்த 2 பிற்படுத்தப்பட்டவர்களை அழைக்கிறார். நாராயண் மற்றும் தாரியா அவர்களை அழைக்கிறார். அவர்கள் 33 தீர்மானத்தில் 32 தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே ஒரு தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எந்த தீர்மானம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதாவது அந்த சாதி மறுப்பு திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றது ஏற்றுக்கொள்கிறார்கள். மாநாடு முடிவுக்கு வருகிறது. மாநாடு முடிய போகிறது. முடிய போகும்போது டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நன்றி உரையை நிகழ்த்தியாகிவிட்டது. நன்றி உரை நிகழ்த்திய பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நண்பர் ஏ வி சித்ரே என்பவர் சொல்கிறார், சரி மாநாடு நல்லபடியாக முடிந்து விட்டால், மிக சுருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் வரலாற்று, மாநாடு முடிந்து விட்டது, நல்லது. இனி இந்த மாநாட்டை நல்லபடியாக முடித்தது என்பதை காட்டும் விதமாக ஒன்று செய்வோம். நேராக நாம் சாவதார் எல்லாரும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம், சாவதார் குளத்திற்கு போய் நீர் அருந்துவோம் என்று சொல்கிறார்கள். மக்களும் உற்சாகம் அடைகிறார்கள். உடனே கிளம்புகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னால் செல்ல, பின்னால் அத்தனை மக்களும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சாவதார் குளத்திலே குடித்து அந்த நீரை அருந்துகிறார். மக்கள் எல்லாம் அந்த நீரை மீண்டும் அருந்துகிறார்கள். முடித்து விட்டது. அவர்களுடைய ஊருக்கு போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த முதல் மாநாட்டிலே கூடினார்கள். பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அத்தனை பேரும் வந்தவர்கள். வெவ்வேறு ஊர்களில் இருந்து அவர் வந்திருக்கிறார்கள். மாநாடு குடித்து விட்டது, எல்லோரும் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் மக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டு பந்தலுக்கு சில பேர் போகிறார்கள். அந்த மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்ட அவர்கள் பட்ட பாடலாம் அது தனிக்கதை. நான் மிகச் சுருக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு பார்ப்பனர் திடுதிடு என்று ஓடி வருகிறார். இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்குள் நுழைவதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தீண்டப்படாத மக்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று கத்திக்கொண்டே ஒரு பார்ப்பனர் ஓடி வருகிறார். அங்கே இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஏற்கனவே இவர்கள் நீர் அருந்துவதை பொறுக்க மாட்டாமல் இருந்தவர்கள் எல்லோரும் சேர்த்து அங்கே கண்ணில் பட்ட அத்தனை தீண்டப்படாத மக்களையும் அடித்து நொறுக்குகிறார்கள். அத்தனை மக்களையும் அடித்து நொறுக்கிறார்கள். அங்கே பந்தலுக்கு போய் பந்தல் பிட்டு எரியப்பட்டது.
அங்கே அவர்கள் சமைப்பதற்காக வைத்திருந்த அத்தனை சாமான் செட்டு அத்தனையுமே அடித்து உடைக்கிறார்கள். அந்த நகரத்திற்குள் ஏதாவது வாங்கலாம் என்று போயிருந்த அந்த மக்களையும் அங்கங்கே அடித்து விரட்டுகிறார்கள். சிலர் அதற்குள் ஊருக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போனவர்களுக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். அந்த தீண்டப்படாத மக்கள் உங்கள் ஊருக்கு அந்த ஊரிலே வந்து கோயிலுக்குள் நுழைவார்கள் என்றவுடன் அவர்களும் அங்கே அவர்களை அடிக்கிறார்கள். அத்தனை பேருக்கு அடித்து விரட்டுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த கலெக்டரிடம் போய் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அவர்கள் வழக்கு பதிவு செய்கிறார்கள். அவ்வளவுதான். எல்லாரும் போன பிறகு அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 108 குடங்களிலே மாட்டு சாணம், மாட்டு மூத்திரம், மாட்டுப்பால், மாட்டு தயிர் அத்தனையும் கலந்து ஒரு 108 குடங்களிலே வைத்து அந்த குளத்திலே கொட்டி புனிதப்படுத்துகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மிகவும் மனம் வருந்த செய்தது 3 செய்திகள் தான் இந்த போராட்டத்தில். ஒன்று, 33 தீர்மானங்களையும் ஆதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த 2 பேர் 32 தீர்மானங்களை ஆதரித்தார்கள் இல்லையா, அவர்களும் இல்லை நாங்கள் அந்த மாநாட்டில் எதையுமே நாங்கள் ஆதரிக்கவில்லை என்ற செய்தியை சொல்லிவிடுகிறார்கள். அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அதுதான் மிகவும் பாதிக்கிறது. இந்த மாநாட்டிற்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தீர்மானங்களையும் ஆதரித்தவர்கள் பின்னால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது, அந்த குளத்திற்குள் குடிக்க அனுமதிக்காதது கூட அல்ல அவரை வருத்தப்படுத்தியது. ஆனால் நாங்கள் குடித்து விட்டு போன பிறகு மாட்டுச்சாணியை கொண்டு போய் அதை புனிதப்படுத்தினார்கள் பாருங்கள், அது அவரை மிகவும் வருத்தப்படுத்துகிறது. மூன்றாவது, என்னுடைய சகோதரர்கள் என்னோடு இருப்பார்கள் என்று நம்பிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவரோடு இல்லை, கதவுகளை சாத்திக் கொண்டார்கள். மக்களை எல்லாம் அடித்து உதைத்தவர்கள் அவர்களாகத்தான். இந்த 3 தான் அவரை வெகு ஆழமாக பாதிக்கிறது. அழகாக எழுதுவார். காந்தியார் சொல்லுகிறார், தீண்டாமை என்பது இந்து மதத்தில் இருக்கும் கரை என்று காந்தியார் சொல்லுகிறார். இப்போதுதான் புரிந்து கொண்டோம், இந்து மதத்தில் தீண்டாமை அல்ல கரை, நாங்கள் தான் அந்த கரை என்பதை புரிந்து கொண்டோம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மனம் வருந்தி எழுதுகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மீண்டும் மும்பைக்கு போய்விடுகிறார். இதுதான் அவரை மிக மன வருத்தம் அடைய செய்கிறது. அதை ஒட்டித்தான் அவர் அடுத்ததாக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நாம் அங்கே துவங்க வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர் வருகிறார். அதற்கு முன்பாக அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு ஒரு பத்திரிகை, ஒரு செய்தித்தாள் வேண்டும் என்று சொல்லி பகிஷ்கிருத் பாரத் என்கிற இந்த போராட்டத்திற்கு பிறகுதான் அவர் அதை ஆரம்பிக்கிறார். டிசம்பர் மாதம் 25 இது நடந்தது. மார்ச் முதல் மகத். டிசம்பர் மாதம் 25 மகத் சத்தியாகிரகத்தை செய்வோம் என்கிற அறிவிப்பை அவர் செய்கிறார். காரணம், சத்தியாகிரகம் என்பது அப்பொழுது காந்தியாரால் பிரபலப்படுத்தப்பட்ட ஒரு போராட்ட முறை. ஆனால் அதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வேறு ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார். அதாவது சத்தியாகிரகம் என்பது பொதுவாக புரிந்து கொள்ளப்பட்டது வன்முறையற்றது. வன்முறை உள்ளதா, வன்முறை அற்றதா? வன்முறை அற்றதுதான் சத்தியாகிரகம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், வன்முறையற்றது, வன்முறை உடையது என்பது அல்ல போராட்டம். சத்தியாகிரகம் அறம் உள்ளதா, அறமற்றதா என்பதுதான் சத்தியாகிரகம் என்றதற்கு அழகாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அப்படி ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை அங்கே நிகழ்த்துவது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அந்த 2ஆம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு மக்கள் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சாரி சாரையாக வருகிறார்கள். அது டிசம்பர் மாதம் நடக்கிறது. அதே மகத்திலே தான் நடக்கிறது. 25 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வருகிறார். மக்கள் எங்கு பார்த்தாலும் குவிந்து போயிருக்கிறார்கள். அவரின் சத்தியாகிரகம் என்று சொல்வது மீண்டும் மகத்குளத்திற்கு போவது, அதுதான் சத்தியாகிரக போராட்டம். ஆனால் இதற்கு இடையிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், குளத்திலே குளிக்கலாம் என்கிற ஒரு அனுமதியை ஏற்கனவே முனிசிபாலிட்டி கொடுத்தது அல்லவா, அந்த தீர்மானத்தை மீண்டும் அவர்கள் ரிவோக் செய்கிறார்கள். அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இல்லை, அது அனுமதிக்க முடியாது என்பதற்காக பெரும்பாலான பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த முனிசிபாலிட்டியிலே ஓட்டளிக்கிறார்கள். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நீங்கள் முனிசிபாலிட்டியில் தீர்மானம் கொண்டு வந்தால் பத்தாது, காரணம் இது மும்பை
சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதனால் நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள் தீண்டப்படாத மக்களை நாங்கள் அனுமதிப்போம் என்று மேஜிஸ்ட்ரேட் சொல்லிவிடுகிறார், கலெக்டர் சொல்லிவிடுகிறார். உடனே அவர் என்ன செய்கிறார்கள், சத்தியாகிரகத்திற்கு 13 நாட்களுக்கு சரியாக 13 நாட்களுக்கு முன்பாக அங்கே இருக்கக்கூடிய புருஷோத்தம் ஜோஷி என்கிற ஒருத்தரை வைத்து ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்து, அது தனியாருடைய இடம், அது அந்த குளத்துக்கு ஒரு தனியாருடைய இடம் என்பதாக சொல்லி அதற்கு ஒரு ஸ்டே வாங்கி விடுகிறார்கள், தடை உத்தரவு வாங்கி விடுகிறார்கள். ஆக இப்போது தடை உத்தரவு வாங்கிவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டியது கலெக்டருடைய பொறுப்பு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 25ஆம் தேதி இங்கே வந்தவுடன் கலெக்டர் அவர்களை பார்த்து தடை உத்தரவு இருக்கிறது, நீங்கள் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், நாங்கள் வெள்ளை அரசாங்கம் உங்களுக்கு நாங்கள் எத்தனையோ உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் இப்போது தடை உத்தரவு மீறி நீங்கள் செய்தால் உங்களை நாங்கள் கைது செய்த வேண்டும் என்று சொல்கிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முதல் நாள் மாநாடு, சத்தியாகிரகத்தினுடைய முதல் நாள் கூட்டம் நடக்கிறது. முதல் நாள் கூட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் மிக அழகான ஒரு உரையை நிகழ்த்துகிறார். அப்பொழுதுதான் அந்த பிரெஞ்சு புரட்சியோடு இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஒப்பிடுகிறார்கள். பிரெஞ்சு புரட்சி மக்கள் எப்படி அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்திற்காக அந்த பாஸ்டில் யுத்தத்தை நிகழ்த்தினார்களோ அது போன்ற ஒரு யுத்தமாக இருக்க போகிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்பொழுதுதான் அதை சொல்கிறார். அந்த பிரெஞ்சு அந்த அரசருடைய அந்த அவையின் கீழ் அந்த இங்கே ஜாதி என்று இருப்பது போல் இங்கே எஸ்டேட்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த எஸ்டேட் அந்த பிரிவினையை உடைப்பதற்காக நடத்தப்பட்டதுதான் இந்த பிரெஞ்சு புரட்சி என்பது. அதை போன்ற ஒரு புரட்சியை நிகழ்த்தி இங்கே ஜாதியை அழித்து வைக்க, அதாவது ஜாதி என்பது இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அந்த இங்கே ஒரே ஒரு வர்ணம் தான் இருக்க வேண்டும் என்பதாக அவர் அங்கே தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அது முடிந்து விட்டது. அன்று இரவு, இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதோடு நிறுத்தி இருக்கலாம், அல்லது அவர் அழகான ஒன்றை செய்திருக்கலாம். அடுத்து வரும் தேர்தலில் நாம் எல்லோரும் தேர்தலில் நிற்கிறோம், ஆட்சியை கைப்பற்ற போகிறோம், ஆட்சி அதிகாரத்தை பிடித்து நாமே நம்முடைய இந்த குளத்தில் இறங்கி நீர் அருந்தலாம் என்பதாக ஒரு தீர்மானத்தில் அப்படியெல்லாம் அவர் எந்த ஒரு போகவில்லை. அவர்கள் செய்ததுதான் வரலாற்றின் மிகப்பெரிய திருப்புமுனை. அன்று இரவு அவர்கள் தங்கியிருந்த அந்த பந்தலுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய குழி வெட்டப்படுகிறது. அந்த குழியிற்குள் இந்த பிறவி இழிவுக்கெல்லாம், இந்த ஜாதி இழிவுக்கெல்லாம் எது காரணமோ அந்த மனுஸ்மிருதி போட்டி எரிக்கப்படுகிறது. அந்த முதல் நாள். அடுத்த நாள் அவர்கள் சத்தியாகிரகத்திற்கு போக வேண்டும். மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கிறார்கள், நாம் போவோம் என்று சொல்லுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பொறுமையாக இருங்கள், நாம் கண்டிப்பாக போக போகிறோம் என்று சொல்லுகிறார். அங்கே அரசு அந்த கலெக்டர் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள், நாம் கொஞ்சம் பேசுவோம் என்று அழைத்து போய் அவர் அங்கே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அழைத்து பேசுகிறார். அவர் சொன்ன இதில் உள்ள நியாயத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார். நாங்கள் உங்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்கிறோம், இது ஒரு தடை உத்தரவு. அந்த தடை உத்தரவை மீறி நாங்கள் உங்களுக்கு இப்பொழுது உங்களை நாங்கள் அங்கே அனுமதிக்க முடியாது. எதிர்காலத்தில் நாங்கள் உங்களுக்கு அத்தனை இதையும் செய்கிறோம், இதை சட்டப்பூர்வமாக இந்த தடை உத்தரவை நீங்கள் விலக்கி கொண்டு பிறகு நீங்கள் போங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு வீம்புக்கு இல்லை, நாங்கள் போய்த்தான் ஆவோம் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மக்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உள்ளே போய்த்தான், நாங்கள் சத்தியாகிரகம் செய்வோம், அந்த மகத்குலத்திற்கு போவோம் என்பதற்காக மக்கள் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவரை அழைத்து பேசுகிறார். நாம் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்திக் கொள்வோம், போராட்டத்தை செய்ய வேண்டாம், காரணம் அரசு நமக்கு எத்தனையோ உதவிகளை செய்ய காத்திருக்கிறது என்பதாக அவர் எடுத்து சொல்லி அந்த மக்களையும் ஏற்றுக்கொள்ள செய்கிறார். அது ஒரு தந்திரம் தான், அது ஒரு மிக மிக அவசியம். ஒரு வம்புக்காக இல்லை, நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் முடிப்போம் என்கிற வேலையை அவர் செய்யவில்லை. Discretion is the better part of valor என்று ஷேக்ஸ்பியர் அவர்கள் சொல்வார். 24 என்று நினைக்கிறேன். அதாவது வெற்றியின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்று சொன்னால், எந்த இடத்தில் பின்வாங்க வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் பின்வாங்க வேண்டும். அதை போல இந்த இடத்தில் நாம் நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் சரி, நாம் பெரிய சத்தியாகிரக போராட்டம் நாம் செய்ய வேண்டாம், அமைதியாக அந்த குளம் வரை போய் நின்று விட்டு வந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அதே போல அந்த குளம் வரை போய் அதை சுற்றி ஊர்வலம் போய்விட்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள்.
தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனாலும் திரும்பவும் அவர்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறார்கள். நீங்கள் ஏர் அறுத்தலாம் என்கிற உத்தரவை அவர் பெறுவதற்கு 10 வருடங்கள் ஆனது. இதுதான் மகத் போராட்டம். நிறைவு போராட்டம் அல்ல. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த 4 பாதைகளிலே ஈழவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய திண்டத்தகாத மக்கள் நுழையக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு இருக்கிறார். அந்த வீதிக்குள் நுழைவதற்கான அந்த போராட்டம் அது அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் வருகிறது வைக்கம் என்பது. அதற்குள் நுழைவதற்கான போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். அதை டி.கே. மாதவன் என்பவர் அதற்கான உத்தரவை மகாத்மா காந்தியாரிடம் போய் கேட்கிறார்கள். காந்தியார் அதற்கு முன்பாக சத்தியாகிரகம் என்பதை அரசியல் காரணங்கள் தவிர வேறு எதற்காகவும் அவர் பயன்படுத்தியதே இல்லை. அதனால் இந்த சமூக காரணத்திற்காக அந்த சத்தியாகிரகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அவர் சொல்லிவிடுகிறார். தவிர இங்கே இருக்கக்கூடிய அந்த சமஸ்தானங்களினுடைய அந்த அதை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாது என்கிற ஒரு கொள்கையில் இருந்தவர் காந்தியார். அவர் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துத்தான் அவர் போராடினாரே தவிர இங்கே இருக்கக்கூடிய சமஸ்தானங்களில் இருப்பவர்கள் அவர் போராடவே இல்லை. அதனால் முடியாது என்று சொல்கிறார். டி.கே. மாதவன் அவர்கள் திரும்ப திரும்ப காந்தியாரிடம் சொல்லி ஒரு வழியாக அவர் ஒப்புதல் வாங்குகிறார். இந்த சத்தியாகிரகம் என்பது, இந்த வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எப்படி என்று கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய டி.கே. மாதவன் அவர்கள், வேலாயுதம் மேனன், ஜார்ஜ் ஜோசப், ஏ.கே. பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சத்தியாகிரகத்தில் அந்த சத்தியாகிரகம் என்னவென்று கேட்டால், அந்த கோயிலுக்கு சற்று தொலை, அந்த 4 பாதைகளுக்கு சற்று தொலைவிலே ஒரு கூடாரம் அமைத்து எல்லோரும் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு 3 பேராக கோயில் அந்த வாசலுக்குள் நுழைய முயற்சிப்பார்கள். அவர்களை கைது செய்வார்கள் அரசாங்கம். இப்படி 3 பேராக கைது செய்து 2 வாரத்திற்குள் அத்தனை வரையும் அவர் கைது செய்து விட்டார்கள். போராட்டம் பிசுபிசுக்க போகிறது என்கிற போதுதான் பெரியாரை அழைக்கிறார்கள். பெரியார் அவர்கள் காங்கிரஸ், தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அவரை அழைக்கிறார்கள். பெரியார் அவர்களும் இந்த போராட்டத்திற்கு எதற்காக வருகிறார் என்று சொன்னால், அப்பொழுது அவர் காந்தியாரின் மீது மிகப்பெரிய அபிமானத்தை வைத்திருந்தார். காந்தியார் தீண்டாமையை ஒழிப்பதற்கு உண்மையிலேயே அவர் முயற்சிக்கிறார் என்று அவர் நம்பினார். அதன் காரணமாக அவரும் வருவதற்கு சம்மதிக்கிறார். அவரும் இங்கே வருகிறார், இந்த போராட்டத்திலே ஈடுபடுகிறார். 74 நாட்கள் சிறையிலே இருக்கிறார். 67 நாட்கள் அவர் வெளியிலே இருந்து போராடுகிறார். அந்த போராட்டத்திற்கெல்லாம் பிறகு அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 3 பாதைகள் திறந்து விடப்படுகின்றன. ஒரு பாதை திறந்து விடப்படவில்லை. அந்த பாதை மீண்டும் எல்லோருக்கும் திறப்பதற்கு, அதன் பிறகு அங்க உள்ளே கோயிலுக்குள் போவதற்கு திரும்பவும் இதை போலவே கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழித்துத்தான் அந்த தீர்ப்பு வந்தது. இதுதான் இந்த வைக்கம் போராட்டத்திற்கு மிக சுருக்கமான ஒரு வரலாறு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதுதான் மிக முக்கியமான, என்னுடைய பேச்சின் முக்கியமான கட்டமாக நான் கருதுகிறேன். இந்த 2 உரைகளும் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றன? இந்த 2 உரைகளும் நமக்கு சொல்லுவது என்ன? அதுவும் குறிப்பாக இன்றைய தேதியில் நாம் எதையோ பேசிக்கொண்டு, எதையோ நாம் ஒரு சமூக இழிவே அற்றவர்களை போல் நடந்து கொண்டும், ஏதோ அரசியல் அதிகாரத்திற்காகவே பிறந்தவர்களோடு நாம் இருக்கிறோமே. இந்த தளத்தில் இந்த 2 போராட்டங்களும் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றன என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்க வேண்டும். நான் மகத் போராட்டத்தை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒன்று நினைவுக்கு வரும். மகத் போராட்டத்திற்கும் வைக்கம் போராட்டத்திற்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறது. மகத் போராட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு துன்பம் கொடுத்ததும், அங்கே இருந்த மக்களை துன்புறுத்தியதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். ஆனால் வைக்கம் போராட்டத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் பெரியார் அவர்கள். இதை நான் ஒரு பெரிய வேறுபாடாக நான் பார்த்தேன். ஆனால் உண்மையில் வைக்கம் போராட்டத்தை படிக்கும் பொழுதுதான் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். மகத் போராட்டத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன செய்தார்களோ அவர்கள் அதற்கு எந்த அளவிலும் குறையாது.
அவர்கள் அத்தனை பேருக்கும் மகத்திலே இருந்து அத்தனை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சமமான ஒரு கொடுமையை ஒற்றை மனிதராக காந்தியார் அவர்கள் வைக்கும் போராட்டத்தை செய்தார். அவர் பெரியார் அவர்களை இதற்கு அவர் எதற்கும் அனுமதிக்கவில்லை. பெரியார் அதாவது இந்த போராட்டத்திற்கு வெளி ஆட்கள் யாரும் வரக்கூடாது, வெளி மாநிலத்தவர் யாரும் வரக்கூடாது என்று காந்தியார் கட்டாயப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை கூட நீங்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர், அதனால் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். ராஜகோபாலாச்சாரி கூப்பிட்டு சொல்லுகிறார். பெரியார் அதை ஏற்கவில்லை. பெரியார் காந்தியை மறுதளிக்கிறார். ஒன்று, தமிழ்நாட்டிலிருந்து மிக பெருமை கிட்டத்தட்ட ஒரு 53-60 தலைவர்களை அங்கே வரவழைக்கிறார். காந்தி சொன்னதை அவர் கேட்கவில்லை. பலரை வரவழைக்கிறார். மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் வருகிறார்கள். தானுமானிய பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களை போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறார். இரண்டாவது முக்கியமான செய்தி, காந்தியார் இது அது பாதை அந்த வீதியில் நுழையும் போராட்டமாக மட்டும்தான் இருக்க வேண்டும், ஆனால் அது கோயில் நுழைவு போராட்டமாக இருக்கக்கூடாது என்பதில் கட்டாயமாக இருக்கிறார். ஆனால் பெரியார் அவர்கள் இது பாதை நுழைவு போராட்டம் அல்ல, ஒரு காலத்தில் இது கோயில் நுழைவு போராட்டமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எத்தனை தொண்டர்கள் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்தார்களோ அதற்கு சமமாக இங்கே காந்தியார் அவர்களுக்கு பெரியார் அவர்களுக்கு கொடுத்தார். அதனை எதிர்த்து அவர் நின்றார். இதுதான் ஒரு மிக முக்கியமான நான் வேறுபாடாக நினைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் பிறகு நான் புரிந்து கொண்டேன். சரி, இப்பொழுது இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி சில செய்திகளை மட்டும் பார்த்துக்கலாம். ஒன்று, இந்த இரண்டு போராட்டங்களுமே அதிகாரத்திற்கான போராட்டங்கள் அல்ல, எந்த ஒரு அரசியல் அதிகாரத்திற்குமான போராட்டங்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ஒரு சமூக போராட்டம் என்று சொன்னால் இந்த இரண்டு போராட்டங்கள் தான். இதற்கு முன்பும் இல்லை பின்பும் இல்லை. ஒரு சமூக விடுதலைக்கான போராட்டம் என்று சொன்னால் இதுதான். காரணம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், தான் அதிகாரத்தில் இருந்த போதே, தான் ஒரு அமைச்சராக இருந்த போதே இந்த அதிகார வர்க்கம் என்னவெல்லாம் செய்யும், இந்த சமூக விடுதலைக்கு எப்படி முட்டுக்கட்டை போகும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்து கோட்பில் வந்த போது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் தெளிவாகவே சொல்லுகிறார். நேரு அவர்கள் ஒரு அயன் கர்டனுக்குள் அவருக்கென்று ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அத்தனை முடிவுகளையும் அவர் எடுக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர் என்னதான் அமைச்சராக இருந்தாலும் அவர் சொன்ன பல செய்திகள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான செய்தி, வெளியுறவு கொள்கையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவின் நலன்களை ஒட்டியதாக இருக்க வேண்டும். நீங்கள் மற்ற தேசங்களின் நலன்களை பார்த்துத்தான் உங்கள் வெளியுறவு கொள்கையை நீங்கள் அமைக்கிறீர்கள் என்று சொன்னார். இது கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கும். பிற்காலத்தில் அதுதான் உண்மையான ஈழ பிரச்சனையில் அதுதான். ஈழம் அமைவது தமிழர்களுக்கு, இந்தியாவிற்கு நல்லது, இந்தியாவின் நலனுக்கானது என்கிற சிந்தனை நேருவின் பேரனுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஈழத்தின் நலனை அவர் பார்த்தார். இப்படி இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்யும் நீங்கள் கேட்கலாம். சரி, இப்படி இருந்தாலும் அவர் அதிகாரத்திற்கு தானே போனார். அவரும் தேர்தலில் நின்றாரே. பெரியார் அவர்களும் அங்கே தேர்தலில் இருந்து வெற்றி பெற்றவர்களை ஆதரித்தாரே. அவரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே என்று இருக்கலாம். நாமும் கூட அரசியலில் இருக்கலாம், அல்லது அரசியல் இருப்பவர்களை ஆதரிக்கலாம். ஆனால் அதற்கு முதலில் நாம் டாக்டர் அம்பேத்கராகவும் பெரியாராகவும் இருக்க வேண்டும். அந்த அறமும் அந்த ஒழுக்கமும் அந்த நேர்மையும் இருந்தால் நாமும் அதை செய்ய வேண்டும். அது இல்லாமல் நாம் அரசியல் இருப்பதையும் அரசியல் பேசுவதையும் அவர்கள் அரசியல் இருந்ததையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. அவரை அடுத்ததாக அவரை பின்தொடர்ந்தவர்களும், அந்த இரண்டு போராட்டங்களிலும் அவர்களை பின்தொடர்ந்தவர்களும் தங்களுக்கும் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் என்பதற்காக போகவில்லை. எளிய மக்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் நடந்து 200-300 கிலோமீட்டர் நடந்து இந்த மாநாட்டிற்கு வந்து சேர்ந்த மனிதர்கள். மகத் மாநாட்டிற்கு எந்த ஒரு தன்னலமற்ற மக்கள் அவர், தன்னலமற்ற மக்கள். மூன்றாவதாக, இரண்டு மாநாட்டிலுமே போடப்பட்ட சில தீர்மானங்கள் ஒன்று போலவே இருக்கின்றன.
மகத் மாநாட்டிலே மகத் சத்தியாக இரண்டாம் சத்தியாகிரக மாநாட்டிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இங்கே ஒரே ஒரு வர்ணம் தான் இருக்க வேண்டும். பிரான்சை போல அங்கே ஒரே எஸ்டேட் என்று இருப்பதை போல ஒரே ஒரு வர்ணம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஐயா பெரியார் அவர்களும் அதே ஒரு தீர்மானத்தை போடுகிறார், இங்கே ஒரே ஒரு ஜாதி தான் இருக்க வேண்டும் என்று. ஆனால் காலம் இதுதான் அந்த அந்த பரிணாம வளர்ச்சி என்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரே வர்ணம் தான் இருக்க வேண்டும் என்பதில் இருந்தும் ஐயா பெரியார் அவர்கள் ஒரே ஜாதி தான் இருக்க வேண்டும் என்பதில் இருந்தும் காலம் அவர்களை கொண்டு போய் இங்கே ஜாதியே இருக்கக்கூடாது என்பதிலே போய் நிறுத்தியது. அதுதான் அந்த பரிணாம வளர்ச்சி. இங்கேதான் அவர்கள் தோன்றுகிறார்கள். அடுத்ததாக இந்த மகத் மாநாடு முடிந்த பிறகுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நான் சொன்னது போல பகிஷ்கிருத் பாரத் என்கிற அந்த இவர்கள் நமக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவத்தை உணர்கிறார். ஐயா பெரியார் அவர்களும் அதே அந்த வைக்கம் போராட்டம் கூட 1925ஆம் ஆண்டுதான் குடியரசு. மிக ஆச்சரியமாக இருக்கும் சில ஒற்றுமைகள் இரண்டு பேருக்கும். அடுத்ததாக இவரும் சத்தியாகிரகம் தான் செய்தார், ஐயா பெரியாரும் சத்தியாகிரகம் தான் செய்தார். காலங்கள் செல்ல செல்ல இருவருமே அந்த சத்தியாகிரகம் என்கிற போராட்டத்தை எள்ளி நகையாடுகிறார்கள். அது ஒரு அழிச்சாட்டியம் பிடித்த வேலை. அது 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 அவருடைய எதிரியை வம்புக்கு தள்ளும் வேலை என்பதாக அந்த இரண்டு பேருமே அந்த சத்தியாகிரகம் என்ற போராட்டத்தை அவர்கள் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். அடுத்ததாக மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, இரண்டு பேருமே இங்கே தண்ணீர் குடிப்பதற்காக 10 வருடங்கள் கழித்து இவருக்கு அனுமதி கிடைக்கிறது, நீதிமன்றம் வழங்குகிறது. ஐயா பெரியாருக்கு இங்கே வைக்கம் போராட்டத்திலே 10 வருடங்கள் கழித்து கோயிலுக்குள் நுழையலாம் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது. வேறு ஒரு தலைவர்களாக இருந்திருந்தால் கொண்டாடி தீர்த்திருப்பார்கள், இல்லை அந்த தலைவர்களை கொண்டாடி தீர்த்திருப்பார்கள். ஆனால் இரண்டு பேருமே அந்த வெற்றியை கொண்டாடவில்லை. இரண்டு பேருமே அந்த வெற்றியை நிராகரிக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இது அந்த போராட்டம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார். ஒரு கோயில் இது ஒரு நீர் குடிக்கும் போராட்டம் அல்ல. அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இது நாங்கள் நீரை குடித்து விட்டால் பல ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்து விடுவோம் என்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல, இது மனித மாண்புக்கான போராட்டம். ஐயா பெரியார் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார், வீதியில் நடந்து போனால் எல்லாமே சரியாக போகும் என்பதற்காக அல்ல, இது மனிதனின் சுயமரியாதைக்கான போராட்டம். இது ஒரு அழகான ஒரு ஒற்றுமை என்று கேட்டால் 1933ஆம் வருடம் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் வருகிறது. இந்தியாவில் எல்லோரும் கோயிலுக்குள் நுழைவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். ரங்க ஐயர் என்கிறவர் ஆல் இந்தியா அளவில் கொண்டு வருகிறார். பெரியார் அவர்களும் ஆதரித்திருக்க வேண்டும், டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அந்த சட்டத்தை ஆதரித்திருக்க வேண்டும். இரண்டு பேருக்குமே அந்த திட்டத்தில் எந்த ஏற்புமே கிடையாது. இரண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுகிறார்கள். கோயில் நுழைவு அனுமதித்து விட்டால், இல்லை இந்த சட்டம் வந்து விட்டால் எல்லோரும் என்ன செய்வார்கள், கோயிலுக்குள் போய் உட்கார்ந்து எல்லாம் எனக்கு விதிக்கெல்லாம் சாமிதான் காரணம் என்று அங்கே வேண்ட ஆரம்பித்து விடுவார்கள். கல்வி, சுயமரியாதை இவைகள் தான் உங்களுக்கு அவசியம் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள். வேறு ஒருத்தராக இருந்தால் அதை கொண்டாடி தீர்த்திருப்பார்கள். ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? டைம் இருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தான் இந்த செய்தியை நான் முடிக்க வேண்டும். இந்த இரண்டு போராட்டங்களிலுமே டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் பெண்களை எப்படி அந்த போராட்டத்திற்குள் இணைத்துக் கொண்டார்கள் என்பது மிக 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 முக்கியம். அவர்களுக்கு நன்றாக தெரியும், இரண்டு பேருக்குமே தெரியும், சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை இல்லாமல் சாத்தியமில்லை என்பது அவருக்கு நன்றாக. அவர்கள் ஏதோ போராட்டத்திற்கு ஆள் சேர்க்கவில்லை பெண்களை. இத்தனை பெண்கள் வந்தார்கள், இத்தனை பேருக்கு நாங்கள் பதவிகள் கொடுத்தோம் என்பதற்காக அவர்கள் சேர்க்கவில்லை, கவனமாக சேர்த்து அதற்காக அவர்கள் சேர்க்கவில்லை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த பெண்களிடம் பேசியதை நான் முதலில் சொல்லவில்லை, இப்பொழுது சொல்கிறேன். அந்த பெண்களிடம் அவர் பேசுகிறார், நீங்கள் நன்றாக உடையணியுங்கள், உங்கள் உடைகளை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் தீண்டப்படாத மக்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளை எல்லாம் பள்ளிக்கு அனுப்புங்கள், உங்கள் கணவன்மார்களை எல்லாம் குடிக்க அனுமதிக்காதீர்கள். இதை சொன்னதற்கு கெயில் ஆம்பட் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே அதற்கு போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண்களுடைய டெஸ்டிமனி, அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார். அத்தனை பெண்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள்.
அடுத்த நாளே மாநாட்டின் அடுத்த நாளே அவர்கள் உடையை மாற்றிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் மாநாட்டிலே 3000 பேர் தான் கலந்து கொண்டார்கள். இரண்டாவது மகத் மாநாட்டிலே கிட்டத்தட்ட 10,000 பேர்கள். 10,000 பேர்களிலே பாதிக்கு மேல் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் முதுகிலே தூக்கி கட்டிக்கொண்டு சோறு கட்டிக்கொண்டு கிலோமீட்டர் கணக்கிலே நடந்து வந்திருக்கிறார்கள். பெண்கள் தான் அங்கே ஒரு காம்ப்ளே அவர்கள் எல்லாம் அவர் எழுதுகிற அந்த பிரசன்ஸ் வி ப்ரோக் என்று நினைக்கிறதெல்லாம் பெண்கள் அவர் மீது வைத்திருந்த அந்த அந்த அன்பும் பிரியமும் இருக்கிறது பார்க்க காரணமா இங்கே ஐயா பெரியார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுடைய மனைவியும் அவர் அழைத்து வர வேண்டும், அந்த போராட்டத்திற்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அழைத்து வரவில்லை. அவர்கள் ரமாபாய் அவர்கள் காரணம் என்ன தெரியுமா? இந்த போராட்டத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னால் தான் தன்னுடைய ஒரு செல்ல பிள்ளை ராஜரத்னாவை அவர் எழுந்திருக்கிறார். குழந்தை இறந்த பிறகு அவரை அழைத்து வர வேண்டாம் என்பதற்காக விட்டு விட்டவர்கள் அவர்களுக்கு வர வேண்டும் என்கிற 1000 ஆசை இருக்கிறார். இங்கே ஐயா பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு அதை நாம் கூட பேசுவதில்லை, கருப்பு சட்டை போட்டவர் கூட அதை நாம் பேசுவதில்லை. ஐயா பெரியாருக்கு எந்த விதத்திலும் குறையாமல் நாகம்மையார் அவர்களும் அவருடைய தங்கை கண்ணமானவர்களும் செய்திருக்கிறார். நாகம்மையார் அவர்களும் கண்ணமானவர்களும் அது தவிர தமிழ்நாட்டிலிருந்து வந்த தலைவர்களின் மனைவிகளை எல்லாம் அழைத்து கொண்டு திருமலையம்மாள், பங்காரம்மாள் இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு இவர்களும் தனியாக அந்த வீதிகளுக்குள்ளே நுழைந்து அந்த போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். பெரியாருக்காக எல்லாம் அவர் காத்துக் கொண்டிருக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலாயுதன் சாணார் என்கிற அந்த ஒரு தீண்டப்படாத ஒரு அந்த மனிதனுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு நாகம்மாள் அவர்கள் அந்த பேரிகேட் அந்த தடுப்பை எல்லாம் மீறி உள்ளே நுழைந்து இருக்கிறார்கள். அதை அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். எந்த போலீஸ்காரர் இதெல்லாம் ரெக்கார்டுகளில் இருக்கிறது. இது தவிர கேரளத்தின் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாகம்மையார் அவர்கள் கிருஷ்ணமேனன் போன்றவர்களோடு சேர்த்து நிதி திரட்டுவதற்காக அவர் போயிருக்கிறார். அவருடைய பங்களிப்பு என்பது ஒரு வனப்பெரிய பங்களிப்பு. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் பெண்களுக்காக போராடினார்கள், பெண்களை இணைத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் பெண்களாகவே பேசினார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் பெண்களாகவே பேசினார்கள். இன்றைக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதை நீங்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு ஆளும் கட்சி வந்திருக்கிறது. அதன் வெற்றிக்கு குறிப்பாக இளைஞர்கள் தான் காரணம், அதுவும் குறிப்பாக இளம்பெண்கள் எல்லாம் காரணம் என்பதாகத்தான் சொல்லுகிறார். உண்மையாக இருக்கலாம், இருக்கும். காரணம், இதுவரை நீங்கள் நடத்திய அரசியல் பெண்களுக்கு எந்த இடத்தையுமே நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்கள் நடத்தியது ஒரு ஆண் மைய அரசியல். வெளிப்படையாக சொன்னால் ஒரு ஆண் திமிர் அரசியல். வேட்டி கட்டி கொள்வது, மீசையை முறுக்கி விட்டுக் கொள்வது, ஒரு வண்டிகளிலே பின்னால் எல்லாம் ஒரு அமைச்சர் போனால் பின்னால் அது பெண்களுக்கான அரசியலாகவே இல்லை. நீங்கள் பெண்களுக்கான அரசியல் நீங்க எந்த சொல்கிறீர்கள் கேட்டால், நாங்கள் அவர்களை எம்எல்ஏவாக நிற்கவில்லை. நீங்கள் பெண்களை எம்எல்ஏவாக நிற்கவில்லை. அந்த தொகுதியின் முக்கியமான ஒரு ஆணின் மனைவியையோ அல்லது மகளையோ நீங்கள் நிறுத்தினீர்கள். அதற்கு பின்னால் ஒரு ஆண் இருந்தார், கூட்டங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வீர்கள். இல்லை, எதற்குமே பயன்படாத 2 இலாக்காக்களை நீங்கள் அவர்களுக்கு ஒதுக்குகிறீர்கள். அதற்காக இப்பொழுது வந்தவர்கள் பெண்களுக்காக பேசினார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இதுவரை நீங்கள் பேசியதெல்லாம் கேட்டு புளித்து இது எனக்கான அரசியல், எனக்கு இந்த அரசியல் இடமே இல்லையா என்று ஏங்கி இருந்தவர்களுக்கு அவர்கள் பேசிய ஏதோ ஒன்று அவர்களை தொட்டிருக்க வேண்டும். அதுல அந்த பேசிய முடியாதவர்களை தொட்டிருக்க வேண்டும். வரப்போகிறவர்கள் ராஜாவாக இருக்க போகிறார்களா, கோமாளிகளாக இருக்க போகிறார்கள் என்பதை வரலாறு நிர்ணயம் செய்யும். அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் இங்கே பெண்களுக்கு இங்கே இடமே இல்லை. இது ஒரு ஆழ்த்து அரசியலாகத்தான் அது இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இதனுடைய மனக்குமர், நீங்கள் சென்னையின் மேயர் மேடம் பிரியா என்று ஒருவர் இருந்தார். அதை நீங்க பார்த்திருப்பீர்கள். அவர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் மருத்துவமனையில இருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கிறாங்க. அங்கெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு எல்லாம் போவாராம். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர் நல்ல ஒரு புத்திசாலியாக இருக்கிறார், சொல்வதை நன்றாக விளங்கிக் கொள்கிறார், நல்ல தெளிவான கேள்விகளை கேட்கிறார் என்று சொன்னார். இவர்கள் ஒருவேளை அவரை முன்னிறுத்தி, இல்லை அவரை இயல்பாக இவர்கள் நடமாட விட்டிருந்தால், இயல்பாக செயல்பட விட்டிருந்தால், ஒருவேளை இந்த பெண்கள் கூட எங்களுக்காகவும் ஒரு பிரதிநிதி இருக்கிறார், நாங்களும் இந்த அரசியலுக்கு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் எப்பொழுது அந்த புகைப்படத்தை பார்த்தாலும்,
ஏதோ திருவிழாவிற்கு போட்டு போகும் பேத்தி பக்கத்திலேயே ஒரு தாத்தா நிற்பதை போல் உங்கள் கட்சிக்காரர் ஒருவரை நிறுத்தி வைத்திருந்தீர்கள். அது பெண்களுக்கு என்ன நம்பிக்கையை ஊட்டி இருக்கும்? அவர் தனியாக அவர் செயல்பட்டிருப்பார். அது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு கவுண்டர் நரேட்டிவாக அது இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறி விட்டு விட்டீர்கள். இளைஞர்கள் அதை நம்பி இருப்பார்கள். உண்மையிலே அவரும் அதை செய்திருப்பார். துப்புரவு பணியாளர் போராட்டத்தின் போது அவரை நீங்க தனியாக இயக்க விட்டிருக்க. ஏன் 24 மணி நேரம் மாசப் ஏதோ அவரால் எது கூடவே எதற்காக ஒருவரை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்? இதைத்தான் நான் சொல்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் பெண்களுக்கெல்லாம் எவ்வளவோ செய்தும் அவர்களுக்கு வந்து அது ஒரு நன்றி உணர்ச்சி இல்லை என்று. நோ, இங்கே அவர்களுக்கு தேவை not the sense of gratitude. What they need is the sense of belonging. இவர்கள் என்னுடையவர்கள் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் பெரியார் அவர்களும் அதைத்தான் செய்தார். அவர்கள் பெண்களுக்காக பேசவில்லை, பெண்களாகவே நின்று பேசினார்கள். அதைத்தான் இந்த போராட்டமே. நான் இந்த போராட்டத்திற்கு நான் எடுத்துக்கொள்வது அதைத்தான். அருமை நண்பர்களே, இங்கே வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜெனட்டிக் என்ஜினியரிங்கே இங்க தேவைப்படும். நம்முடைய அத்தனை சிந்தனைகளிலும் நம்முடைய அத்தனை பார்வைகளிலும் ஒரு மாறுபாடு தேவைப்படும். அந்த மாறுபாட்டை டாக்டர் அம்பேத்கர் ஐயா பெரியார் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு